பிரசித்தி பெற்ற தத்துவ மேதை பிரான்சிஸ் பீக்கன் சொன்னார், அரைகுறை விஞ்ஞான அறிவு ஒருவனை நாத்திகன் ஆக்கும், ஆனால் விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த புலமை உள்ள ஒருவன் இறை நம்பிக்கையாளராகத்தான் இருப்பான் என்றார். கடவுள் இருக்கின்றாரா? கடவுள்தான் மனித குலத்தின் ஒரு முக்கியமான நம்பிக்கை. அந்த கடவுளை பெரும்பாலான மக்கள் நம்புகின்றனர், சிலர் மறுக்கின்றனர், சிலர் குழப்பத்திலேயே இருக்கின்றனர். கடவுளை நம்பும் மக்கள் அவனுக்கு வெவ்வேறு வரையறைகளையும் கோட்பாடுகளையும் கொடுத்துள்ளனர். கடவுளை நிராகரிப்பவர்கள் இந்த பிரபஞ்சம் முதல் அனைத்துமே இயற்கையாகவே உருவானது என்று அறிவியல் கூறுவதாக கூறி கடவுளை நிராகரிக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அறிவியல் ஒருபோதும் இந்த பிரபஞ்சம் முதல் அனைத்தும் இயற்கையாக உருவானது என்று கூறியதே இல்லை. மாறாக அதற்கான காரணத்தை கூட அறிவியலால் இன்று வரை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் பெரும்பாலான விஞ்ஞானிகள் இந்த பிரபஞ்சம் முதல் அனைத்து படைப்புகளின் உருவாக்கத்திற்கு பின்னால் ஒரு மாபெரும் சக்தி உள்ளதாகத்தான் நம்புகின்றார்கள். அவர்கள் அப்படி நம்புவதற்கான காரணம், இந்த பிரபஞ்சம் முதல் அனைத்து படைப்புகளும் துல்லியமான கணக்கீடுகளால் மிக மிக நுட்பமாக திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்பதே. அந்த கணக்கீடுகள் மனிதனின் கற்பனைக்கு கூட எட்டாத வகையில் மிக துல்லியமாக உள்ளதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அதனால்தான் பெரும்பாலான விஞ்ஞானிகள் கடவுளை மறுப்பதில்லை. நான் கடவுள் இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதை மறுக்கவில்லை. இந்த படைப்புகளுக்கு பின்னால் ஏதோ ஒரு விதத்தில் நுட்பமான ஒருவர் இருக்கலாம். அவர் இந்த பிரபஞ்ச படைப்புகளில் ஈடுபட்டு இருக்கலாம். நான் வாய்ப்பு இருப்பதை நிராகரிக்கவில்லை. நான் எளிதாக கேட்கிறேன், இந்த உண்மையை நான் உங்களுக்கு எப்படி விளக்க முடியும்? விஞ்ஞானிகள் அனைத்து படைப்புகளுக்கு பின்னால் ஒரு மாபெரும் சக்தி உள்ளதாக கூறுவதற்கு அறிவியல் ரீதியாக 3 காரணங்கள் உள்ளது. முதலில் நமது பிரபஞ்சமானது தற்போது அண்டவெளியில் உள்ள அனைத்து பொருட்களுடன் ஒன்றாக அதிகமான அடர்த்தியுடன் கூடிய சிறிய அளவிலான ஒரு தீப்பிழம்பாகத்தான் இருந்தது. பின்னர் இந்த தீப்பிழம்பானது இன்று வரை அறியப்படாத ஒரு காரணத்தினால் மிக வேகமாக வெடித்து விரிவடைந்தது. அப்போதிலிருந்து பல பில்லியன் ஆண்டுகள் கழிந்த பின்னும் தற்போது வரை இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டுதான் செல்கின்றது. இந்த பெருமடிப்பு நிகழ்ந்த பின் உண்டான வெப்பம் தணிந்த வளிமங்கள் பின்னர் விண்மீன் கூட்டங்களாகவும் பால்வெளி அண்டங்களாகவும் உருவாகியது. இதன் பின் தான் நமது சூரிய மண்டலமும் நாம் வாழும் பூமியும் உருவானது. இதைதான் விஞ்ஞானிகள் பெரும்பெடிப்பு கோட்பாடு, அதாவது பிக் பேங் தியரி என்று கூறுகின்றார்கள். இந்த பெரும்பெடிப்பின் மூலம் துல்லியமாக உருவான இந்த பிரபஞ்சம் ஒரு விபத்தாக நடந்த நிகழ்வா, அல்லது ஒரு மாபெரும் சக்தியால் நுட்பமாக திட்டமிடப்பட்டு நிகழ்த்தப்பட்டதா? நிச்சயமாக அது மாபெரும் சக்தியால் திட்டமிடப்பட்டே உருவாக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த பெரும்பெடிப்பும் அந்த நிகழ்வால் உருவான ஒவ்வொரு பொருள்களும் துல்லியமான கணக்கீடுகளாலும் நேர்த்தியான வரிசையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த கணக்கீடுகளில் ஏதாவது ஒரு சிறு மதிப்பு மாறி இருந்தால் கூட இந்த பிரபஞ்சம் இருந்த இடமே தெரியாமல் தூக்கி எறியப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு, இந்த பிரபஞ்ச விரிவாக்கத்தின் குவாண்டிலியனின் விகிதம் மிகவும் நுட்பமானவை. ஒரு குவாண்டிலியனின் விகிதம் என்பது ஒன்றிற்கு பிறகு 18 ஜீரோக்களை கொண்டது. இதில் சிறு அளவு மாறி இருந்தால் கூட வெடித்த அனைத்து பொருள்களும் விரிவடையாமல் திரும்ப அதன் பழைய நிலையே அடைந்திருக்கும், ஒரு பலூனை போல. அப்படி நிகழ்ந்திருந்தால் இந்த பிரபஞ்சமும் நாமும் உருவாகி இருக்கவே மாட்டோம். ஆனால் அதன் மதிப்புகள் அனைத்தும் துல்லியமாக அமைந்தது இந்த பிரபஞ்சமும் உருவானது. இந்த குவாண்டிலியனின் மதிப்புகள் எல்லாம் இயற்கையாக அமைந்து இந்த பிரபஞ்சம் உருவானதா? நிச்சயமாக இதை பெரும்பாலான விஞ்ஞானிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இந்த மதிப்பு இயற்கையாக அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கணிதப்படி எவ்வளவு தெரியுமா? One chance in a trillion 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 trillion. அதாவது ஒரு கண்கட்டப்பட்ட மனிதனிடம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கடற்கரையில் உள்ள மண் துகள்களில் ஒரே ஒரு அடையாளமிடப்பட்ட மண் துகள்களை ஒரே முயற்சியில் எடுப்பது சாத்தியமா? உங்களுக்கே தெரியும், அவரை கண் கட்டாவிட்டாலும் அவரால் அதை ஒரே முயற்சியில் என்ன பல கோடி முறை முயற்சித்தாலும் எடுக்க முடியாது என்று. அதே போல்தான் அந்த மதிப்பு இயற்கையாக அமையக்கூடிய வாய்ப்பு. உதாரணமாக பெருவெளிப்பு நடப்பதற்கு 1 மணிக்கு முன்பு சொல்வோம். அந்த நேரத்தில் எக்ஸ்பான்ஷன் ரேட் மற்றும் மாஸ் டென்சிட்டியின் அளவு மிகச் சரியாக அமைந்து கொண்டது. எனவே இந்த பிரபஞ்சம் மிகவும் ஆபத்தான ஒரு நிலையில் இருந்தது. இந்த பிரபஞ்சம் விரிவடையும் அந்த கட்டத்தில் டெசிமல் புள்ளியின் 0 ஒரு பகுதியில் ஒரு சிறிய அளவிற்கு சற்று வேகமாக விரிவடைந்திருந்தால் கூட இந்த பிரபஞ்சம் உருவானதுக்கு ஒரு சிறு தடையும் இல்லாத அளவிற்கு எங்கோ தூக்கி வீசப்பட்டிருக்கும். மறுபுறம் நாம் நினைப்பதை விட இந்த பிரபஞ்சத்தின் விரிவாக்க விகிதம் டெசிமல் புள்ளியின் 0 ஒரு பகுதியில் ஒரு சிறிய அளவிற்கு சற்று மெதுவாக இருந்திருந்தால் கூட இந்த பிரபஞ்சம் அதிகமான அளவிற்கு விரிவடைந்து உருக்குலைந்து போயிருக்கும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் நேரத்தை கூட எட்டியிருக்க மாட்டோம். மேலும் இந்த பெருமடிப்பு நிகழ்ந்தவுடன் உண்டான ஈர்ப்பு விசையின் வலிமை பிரமிக்கத்தக்க வகையில் துல்லியமாக அமைந்ததால் தான் நாமும் நமது பிரபஞ்சமும் உருவாக முடிந்தது. இதன் துல்லியமான உருவாக்கத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்திற்கு, ஒரு அடி ஒரு அடியாக உடைய 14 மில்லியன் ஒளியாண்டு தொலைவுடைய ஒரு நீண்ட அளவுகோலை கற்பனை செய்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உருவாகும் போது முதலில் ஈர்ப்பு விசையின் வலிமை அந்த 14 மில்லியன் ஒளியாண்டு அளவுகோலில் எதுவாக வேண்டுமானாலும் அமைந்திருக்கலாம். ஆனால் சராசரியாக அது எங்கு அமைந்தால் நமது பிரபஞ்சம் அழியாமல் வாழக்கூடிய சூழ்நிலை சாத்தியமாகுமோ அங்கு துல்லியமாக அமைந்திருக்கின்றது. இப்போது உங்களால் அந்த அளவை மாற்ற முடியுமானால் அது அமைந்துள்ள அளவில் கூடுதலாக நீங்கள் ஒரு அடியை மாற்றினாலும் கூட நமது பிரபஞ்சத்தில் பேரழிவு நிகழ்ந்து வாழக்கூடிய நிலைமையை சாத்தியமற்றதாக ஆக்கிவிடும். இந்த ஈர்ப்பு விசையின் வலிமையில் தற்போது உள்ள அளவை விட சிறிது வலிமை அதிகரித்திருந்தால் கூட உடனடியாக நட்சத்திரங்கள் மற்றும் பால்வெளி அண்டங்கள் எரிந்து நாம் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு இல்லாமல் போயிருக்கும். இப்போது உங்களுக்கு புரியும் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு துல்லியமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று. இந்த பூமி மட்டும்தான் மனிதன் வாழ்வதற்கென்று மிக மிக துல்லியமாக படைக்கப்பட்டுள்ளது. அதன் ஒவ்வொரு செயல்பாடுகளும் திட்டமிடப்பட்டு மிக நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பூமி ஆடாமல் நிலையாக இருப்பதற்கு மலைகளின் உதவியும், சூரியனின் புற ஊத கதிர்களிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு
வளிமண்டலமும் மனிதன் வாழ்வதற்கு குறிப்பிட்ட நேரத்திற்குள் இரவு பகல் போன்ற அனைத்தும் மிகவும் நுட்பமாக படைக்கப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு பூமி படைக்கப்பட்ட போதிலிருந்தே சூரியனை துல்லியமாக 23.5 டிகிரி கோணத்தில் சுற்றி வருகின்றது. அந்த கோணத்தில் சுற்றினால் மட்டுமே தான் பருவநிலையின் அளவு எல்லா இடங்களிலும் சீராக அமையும். அப்போதுதான் நிலங்களில் சாகுபடி செய்யக்கூடிய அளவு தட்பவெப்பநிலை சீராக அமைந்து பயிரிட முடியும். ஆனால் அந்த கோணத்தில் சிறு அளவு மாறினால் கூட பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டு பூமியில் பயிரிட முடியாத நிலை ஏற்படும். மேலும் பருவநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தொடர்ந்து ஒரே பகுதியில் நீடிக்கும். அதனால் 2 துருவங்களில் தொடர்ந்து இருண்ட சூழ்நிலையே தொடரும். கடல்களில் இருந்து நீராவி வட துருவத்தை நோக்கி செல்லும். அதனால் அங்கு உள்ள மலைகள் பனிமலைகளைப் போல் காணப்படும். மற்ற துருவங்களில் அனைத்து மலையும் வறண்ட பாலைவனமாகத்தான் காணப்படும். இதை அனைத்தையும் தவிர்க்க பூமியானது கண்டிப்பாக 23.5 டிகிரி கோணத்தில் துல்லியமாக சுற்றியே ஆக வேண்டும். இதில் சிறிது மாறினால் கூட நமது வாழ்வு பூமியில் சாத்தியமாகாது. ஆனால் அது துல்லியமாக அமைந்துள்ளது. மேலும் இந்த பூமி விண்வெளியில் துல்லியமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதை பார்த்து விஞ்ஞானிகள் பிரமிக்கின்றார்கள். மற்ற கோள்களும் தான் விண்வெளியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அப்போது ஏன் விஞ்ஞானிகள் பூமியின் நிலைநிறுத்துதலை மட்டும் பார்த்து பிரமிக்கின்றார்கள்? அதற்கு காரணம், விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஜான் கீப்லர் பல ஆண்டுகளாக ஏன் பூமி சூரியனிலிருந்து 93 மில்லியன் மைல் தொலைவில் அமைந்துள்ளது என்று கண்டறிய முயற்சி செய்தார். ஆனால் பல ஆண்டுகளாக முயற்சி செய்தும் அவரால் அதை கண்டறிய முடியவில்லை. பின்பு அவருக்கு பின் வந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டறிந்த பின்னர் பிரமித்து போனார்கள். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் தோராயமாக 93 மில்லியன் மைல், அதாவது 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். இந்த தூரமானது 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து 149 மில்லியன் தூரமாக குறைந்தால் கூட பூமியும் அதன் உள்ளவையும் எரிந்து சாம்பலாகிவிடும். அது மட்டுமல்ல, 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து 151 மில்லியன் கிலோமீட்டர் தூரமாக அதிகரித்தால் கூட பூமியும் அதன் உள்ளவையும் உறைந்துவிடும், ஒரு பனிக்கட்டியை போல. அதன் தூரத்தில் ஏதாவது ஒரு மிகச் சிறு மாற்றம் ஏற்பட்டிருந்தால் கூட இந்த பூமியும் அதனுள் உள்ளவையும் அழிந்திருக்கும். ஆனால் இந்த பூமி மிக மிக துல்லியமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. சிறு தவறு கூட ஏற்படாமல் அதன் தூரத்தை துல்லியமாக தீர்மானித்தது யார்? நான் இந்த உலகை இறைவன் எப்படி படைத்தான் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். உயிரினங்கள் படைக்கப்பட்ட விதத்தில் தான் சிலர் கடவுளை மறுக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்கள் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாத டார்வின் கூறிய பரிணாம வளர்ச்சியை நம்புவதால் தான். பரிணாமம் பற்றி நாம் பேசும்போது டார்வின் கோட்பாட்டை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். டார்வின் HMS பியூகல் என்ற கப்பலில் கேலட்ராபிஸ் என்ற தீவுக்கு சென்றார். அங்கு பறவைகள் பொந்துக்குள் கொத்துவதை பார்த்தார். அவர் பார்த்துக் கொண்டிருந்த போது அந்த பறவைகளின் சொண்டுகள் பெரிதாகவும் சிறியதாகவும் மாறிக்கொண்டிருந்தது. இயற்கை சூழலுக்கேற்ப மாறுகிறது என்று கருதினார். ஆனால் அவருடைய நண்பர் தாமஸ் தாம்டனுக்கு 19ஆம் நூற்றாண்டில் ஒரு கடிதம் எழுதிய இந்த இயற்கை தேர்வு என்னும் கோட்பாட்டிற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை, ஆனால் அது எனக்கு கருவியல் மற்றும் உறுப்புகளின் துவக்க நிலை ஆகியவற்றை வகைப்படுத்துவதற்கு உதவியாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார். ஆகவே டார்வின் கோட்பாடு நிரூபிக்கப்பட்ட உண்மையே அல்ல, அது வெறும் ஒரு கோட்பாடுதான். பள்ளிகளில் டார்வின் கோட்பாடு நிரூபிக்கப்பட்ட உண்மையை போல கற்றுத்தரப்படுகிறது, ஆனால் அது உண்மை இல்லை, விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. நிறைய பிழைகள் உள்ளது. டார்வினின் கோட்பாட்டு தொடர் முழுமையானது அல்ல. ஹான்சிஸ் கிரே என்ற அறிஞர் மரபணு உயிரியல் நோக்கில் குரங்கில் இருந்து மனிதன் உருவெடுத்திருக்க முடியாது என்கிறார். 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு நிகழ்வு நடைபெற்று உயிரினங்கள் உருவாகியுள்ளது. ஆனால் டார்வின் கோட்பாடான பரிணாம வளர்ச்சியின்படி ஆரம்பத்தில் உயிரினங்கள் உருவாகவில்லை. ஏனென்றால் நமக்கு தெரியும், இன்று வரை அதற்கான எந்தவித ஆதாரமும் நமக்கு கிடைக்கவில்லை. மாறாக அதற்கு எதிராகத்தான் அனைவரும் வியக்கும் வகையிலும் மறுக்க முடியாத வகையிலும் மரபணு ஆய்வின் முடிவுகள் உள்ளது. அப்போது டார்வின் கூறிய பரிணாம வளர்ச்சி பொய் என்றால் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான்? மதங்கள் கூறுவது போல் தற்போது உலகில் உள்ள அனைவரும் ஒரு ஆண் ஒரு பெண் ஜோடியிலிருந்து தான் வந்தார்கள் என்று அறிவியல் ரீதியாக சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள டேலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆஃப் பேசில் பல்கலைக்கழகத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் மார்க் ஸ்ட்ரோக் மற்றும் டேவிட் தால் ஆகியோர் ஜெனடிக் ஆய்வின் மூலம் நிரூபித்துள்ளார்கள். மரபணு சோதனை, அதாவது DNA சோதனையை வைத்து ஒரு குழந்தையின் உண்மையான தாய் தந்தை யார் என்று மட்டுமே கண்டறிய முடியும். அதை வைத்து சந்ததிகளை கண்டறியவே முடியாது. ஏனென்றால் இந்த DNA தந்தையால் ஒவ்வொரு சந்ததியிலும் மாறுபட்டுக் கொண்டே இருக்கும். அதனால் இதை வைத்து நமது முன்னோர்கள் யார் என்பதை கண்டறியவே முடியாது. அதனால் அந்த விஞ்ஞானிகள் இந்த உயிரணு கருவில் உள்ளே உள்ள DNA-வை விட்டுவிட்டு உயிரணு கருவிற்கு வெளியே இருக்கும் சில மைட்ரோகாண்ட்ரியா எனும் DNA-வை ஆராய்ச்சி செய்தார்கள். இந்த மைட்ரோகாண்ட்ரியா DNA என்பது முட்டை செல் மூலம் தாயிடம் இருந்து மட்டுமே குழந்தைக்கு அனுப்பப்படுவதால் மைட்ரோகாண்ட்ரியா பகுதியில் உள்ள DNA எத்துணை தலைமுறைகள் ஆனாலும் மாறாமல் அப்படியே சந்ததி சந்ததியாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்னும் 10,000 சந்ததிகள் போனாலும் மாறவே மாறாது. அதனால் இந்த மைட்ரோகாண்ட்ரியாவில் உள்ள DNA-வை கொண்டு ஆராய்ச்சி செய்தால் சந்ததிகளை கண்டறிய முடியும். அதனால்தான் அவ்விரு விஞ்ஞானிகள் மைட்ரோகாண்ட்ரியா DNA-வை வைத்து ஆராய்ச்சி செய்தார்கள். அப்படி அவர்கள் சுமார் 5 மில்லியன் வகை விலங்குகள் மற்றும் மனிதர்களின் மரபணு பார்கோடுகளை ஆராய்ச்சி செய்யும் போது அவர்கள் கண்டுபிடித்த மிகப்பெரிய உண்மை, சுமார் இன்று உள்ள 700 கோடி மனிதர்களும் ஒரே ஒரு பெண்ணின் சந்ததியினரே என்பதுதான். அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து விஞ்ஞானிகள் மதங்கள் கூறுவது போல் ஆதமேவால் தான் நமது முன்னோர்கள் என்று அறிவியல் ரீதியாக கண்டுபிடித்துள்ளார்கள். தற்போதுள்ள அனைத்து மனிதர்களும் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணில் இருந்து வந்தார்கள் என்றும் அவர்கள் 1 லட்சம் அல்லது 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள்.
இப்போதும் நாத்திகவாதிகள் அந்த முதல் ஆண் பெண் ஜோடிகளின் உருவாக்கத்திற்கு காரணமான மரபணு அதாவது டிஎன்ஏ இயற்கையாகத்தான் உருவானது என்று கூறுவார்கள். அப்போது அவர்கள் கூறுவது போல் அந்த முதல் ஆண் பெண் ஜோடிகளின் டிஎன்ஏ இயற்கையாகத்தான் உருவானதா? அதற்கு சாத்தியமே இல்லை என்று பெரும்பாலான விஞ்ஞானிகளே கூறுகின்றார்கள். அப்படி என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? டார்வின் கூறுவது போல் தான் அறிவார்ந்த டிஎன்ஏ உருவானதா? உயிரினங்கள் எப்படி தான் உருவானது? ஜெனடிக் ஆராய்ச்சியின்படியா அல்லது பரிமாண வளர்ச்சியின்படியா? இப்போது நான் கூறப்போகும் முறையிலும் அது நடந்திருக்கலாம், அது எப்படியும் இருக்கலாம். உயிரினங்கள் உருவாவதற்கு முன்னால், இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்னால் யாராவது இருந்திருக்கக்கூடும். ஏனென்றால் நமது படைப்பில் மிக மிக உயர்நிலை தொழில்நுட்பம் கையாளப்பட்டுள்ளது. டார்வின் கூறுவது போல் அல்ல. அதனால்தான் இப்போது நம் வாழ்வு இங்கே சாத்தியமாகி உள்ளது. இதற்கான ஆதாரங்களை உங்களால் வேதியியல் மூலக்கூறு உயிரியலில் இருந்து பார்க்க முடியும். அதில் ஒவ்வொன்றிற்கும் அறிவார்ந்த நுட்பமான வடிவமைப்பாளர் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அந்த வடிவமைப்பாளர் மிகவும் உயர்நிலை அறிவார்ந்தவராக இருக்கலாம், இந்த பிரபஞ்சத்தில் வேறு எவரும் இல்லாத அளவிற்கு. இப்போது அப்படி என்ன அறிவார்ந்த தொழில்நுட்பம் டிஎன்ஏ உருவாக்கத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று நாத்திகவாதிகள் கேட்பார்கள். இந்த உலகில் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தனித்தனி தன்மைகள் உள்ளது. அது டிஎன்ஏவை சார்ந்தது. மனிதர்களின் கண்கள், முடி மற்றும் தோள்களின் நிறம், உடலின் எடை, முகங்கள் மற்றும் எலும்புகளின் வடிவம், மூளையின் செயல்பாடு போன்ற எண்ணற்ற தகவல்கள் கொண்டிருக்கும் உள் உறுப்புகள் போன்ற அனைத்து தகவல்களையும் துல்லியமாக டிஎன்ஏ மூலக்கூறு பதிவு செய்கின்றது. நமது உடலில் லட்சக்கணக்கான செல்கள் நமது உடலில் எங்கே உள்ளது என்ற தகவல் வரை 10 ஆங்ஸ்ட்ரோம் அதாவது 1.0 நானோமீட்டர் அளவை கொண்டிருக்கும் டிஎன்ஏவின் சிக்கலான வடிவத்தை 1953ஆம் ஆண்டு உயிரியல் ஆய்வாளர்கள் ஜேம்ஸ் டி வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஆகிய இருவரும் கண்டறிந்து அதன் செயல்பாட்டை பார்த்து பிரமித்து போனார்கள். இந்த டிஎன்ஏவில் உள்ள குறியீடுகள் மிகவும் அறிவார்ந்ததாகவும் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானதாகவும் உள்ளதாக அவர்கள் கூறினார்கள். மேலும் தற்போது உலகில் உள்ள எந்த ஒரு மென்பொருள் நிறுவனங்களாலும் இவ்வளவு கடினமான மற்றும் அதிகமான குறியீடுகளை உருவாக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த டிஎன்ஏ மூலக்கூறுவில் உள்ள அனைத்து தகவல்களையும் ஒரு நிமிடத்திற்கு 60 வார்த்தைகள் என ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒரு மனிதன் கணினியில் பதிவு செய்வாரானால் அவர் அதை முழுவதும் பதிவு செய்ய 50 வருடங்கள் ஆகும். அதை புத்தக வடிவில் எழுதினால் அந்த புத்தகம் 70 அடி உயரத்தை அடையும். அதனால்தான் இவ்வளவு சிக்கலான அறிவார்ந்த டிஎன்ஏ முதலில் இயற்கையாக உருவாகி உயிரினங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று கூறுகின்றார்கள். முதலில் உயிரினங்கள் உருவாவதற்கு கோடிக்கணக்கான செல்கள் தேவை. அந்த செல்கள் உயிர் வாழ்வதற்கு நீண்ட வரிசைகளை கொண்ட அமினோ அமிலங்கள் கொண்ட புரோட்டீன்கள் தேவை. இந்த நீண்ட வரிசைகளை கொண்ட அமினோ அமிலங்களில் இடையில் ஏதாவது ஒரு வரிசை மாறினாலும் புரோட்டீன்கள் உருவாகாது. அதனால் செல்கள் உயிர் வாழ முடியாமல் உயிரினங்களும் உருவாகாது. ஆனால் அந்த நீண்ட வரிசையை கொண்ட புரோட்டீன்களை எப்படி சரியான வரிசையில் உருவாக்குவது என்ற தகவல்கள் டிஎன்ஏவில் ஒரு மென்பொருள் பொறியாளர் தகவல்கள் எல்லாம் இப்படி 0-1 என்ற பைனரி வடிவில் கணினியில் பதிவு செய்கின்றாரோ அதேபோல் TCGA என்ற கோடில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலில் அதை பற்றி முழுவதும் தெரிந்த ஒரு வடிவமைப்பாளரால் மட்டுமே அந்த தகவல்களை கொடுக்க முடியும். ஏனென்றால் இந்த புரோட்டீன் அமினோ அமிலங்களின் வரிசையில் எந்தவித வடிவமைப்பாளரின் உதவி இல்லாமல் தானாக அமைவதற்கான காலம் எவ்வளவு ஆகும் என்று தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தில் 90 பில்லியன் ஒளியாண்டு உள்ள ஒரு நீண்ட தூரம் கொண்ட ஒரு பாலம் உள்ளதாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாலத்தில் ஒரு முனையில் ஒரு அமீபா உள்ளதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்போது அந்த அமீபா ஒரு வருடத்திற்கு 1 அடி எடுத்து வைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அமீபா அந்த முழு பாலத்தையும் கடக்க 5 பில்லியன் வருடங்கள் ஆகும். அந்த அமீபா 56 மில்லியன் முறை அந்த பாலத்தில் பயணம் செய்யக்கூடிய கால அளவு எதுவோ அதுதான் ஒரு அமினோ அமிலத்தின் வரிசையை கொண்ட புரோட்டீன் தானாக உருவாகக்கூடிய வாய்ப்பு. அப்போது எந்தவித வடிவமைப்பாளரும் இல்லாமல் நமது உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்களுக்கு தேவையான புரோட்டீன்கள் உருவாவதற்கான காலத்தையும் வாய்ப்பையும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதனால் அந்த தகவல்கள் எல்லாம் அதை பற்றி தெரிந்த ஒரு வடிவமைப்பாளரால் மட்டுமே தான் கொடுத்திருக்க முடியும். ஆனால் நாத்திகவாதிகள் கூறுவது போல் அது இயற்கையாக உருவாகக்கூடிய வாய்ப்பு ஒன்று உள்ளது. இப்போது நீங்கள் கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் உள்ள ஒரே ஒரு மண் துகள்களில் உயிரினங்கள் செயல்படுவதற்கான சிக்கலான அனைத்து குறியீடுகளும் எழுதப்பட்டுள்ளது என வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மண் துகள்களில் உள்ள குறியீடுகள் அந்த கடலில் உள்ள அலைகள் எழுதுவதற்கான வாய்ப்பு எதுவோ அந்த வாய்ப்பு தான் இந்த டிஎன்ஏ மூலக்கூறு தானாக உருவாவதற்கான வாய்ப்பு. உங்களுக்கு தெரியும், ஒரு கடல் அலையினால் ஒருபோதும் எழுதவே முடியாது என்று. அதனால்தான் பெரும்பாலான விஞ்ஞானிகள் டிஎன்ஏ மூலக்கூறு கடவுள் இருப்பதற்கான மனித உடலில் இருக்கும் அத்தாட்சி என்று கூறுகின்றார்கள். உங்களது கண்களை பாருங்கள், அது சேதமடையாது. ஏனென்றால் அதை பாதுகாக்க கண்விழிகள் உள்ளது. இதேபோல் உங்களது ஒவ்வொரு உறுப்பையும் பாருங்கள், ஒவ்வொன்றும் நுட்பமான படைப்பு. மனிதன் ஒரு அற்புத படைப்பு. இவையெல்லாம் நமக்கு மிக அருகில் இருப்பதால் நாம் இதையெல்லாம் பார்த்ததில்லை. எதுவும் தானாக உருவாகாது. இப்போது நான் இதெல்லாம் தானாக உருவானது என்று சொன்னால் நீங்கள் என்னை முட்டாள் என்று சொல்வீர்கள். அப்போது இவ்வளவு நுட்பமான படைப்புகள் எப்படி ஒரு விபத்தாக நடந்த நிகழ்வாக இருக்க முடியும்? இவற்றையெல்லாம் படைத்தவன் தான் இறைவன், படைக்கப்படாத ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாளன். அந்த சக்தி வாய்ந்த படைப்பாளன் யார்? அவனை நாம் எப்படி அறிந்து கொள்வது?